வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஈரோட்டில் விஜய் அவர்கள் வந்து களத்தில் இல்லாத கட்சியை வந்து நாங்கள் பேச விருப்பம் இல்லை, உங்களுக்கு எனக்கு போட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அண்ணன் சீமான் அவர்களை தான் குறிப்பிட்டதாக சொல்கிறேன். உங்களுடைய பதில் என்ன? இப்போது சமீபத்தில் 41 பேர் அவங்க கட்சியில் உள்ளவங்க இறந்தாங்க. அங்கே வந்து நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் நின்னாங்க. 41 பேர் இறப்புலையும் போய் நின்று அவங்கள இறந்தவங்களுடைய குடும்பத்தை போய் நேரில் போய் சந்திச்சாங்க. அப்போ போய் நாங்கள் களத்தில் நின்னோம். ஐயா எந்த காலத்தில் நின்னாங்க? நெல்லடிக்கிற காலத்தில் நின்னாங்களா, இல்லை உளுந்தடிக்கிற காலத்தில் நின்னாங்களா, எந்த காலத்தில் நின்னாங்க? அவங்க பனையூர் காலத்தில் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து படுத்திருந்தாங்க. களத்தில் நின்று நாம் தமிழர் கட்சி எத்தனை ஆண்டு காலமாக இன்றைக்கி நாங்கள் குருதிக்கொடை பாசறை வச்சு எத்தனை பேர் ரத்தம் கொடுத்துட்ருக்கோம் தெரியுங்களா? அவர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் அங்கே ரத்தம் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியாக தான் இருக்கும். பல்வேறு போராட்ட காலத்திலும் இந்த நாம் தமிழ் கட்சி களத்தில் நிற்கிது. ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல முதல்ல என்னன்னு தெரியுமா? தமிழ் தேசியம்னு என்னன்னு தெரியுமா? தமிழ் தேசியம் என்பது திராவிடம் வந்ததுக்கப்புறம் வந்தது கிடையாது. தமிழ் தேசியம் என்பது ஆண்டாண்டு காலமாக இந்த மண்ணில் வந்து இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அதுதான் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நம்ம கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு தத்துவ கூட்டமை நம்ம முன் வச்சு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம தற்கூரி கூட்டம் இல்லை. இல்லைப்பா, தொடர்ச்சியாக வந்து அவங்க தற்கூரின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஏற்கனவே அவர் பதில் சொல்கிறாரு, இவங்க ஆச்சரியம். உங்களுக்கு அவங்க ஓட்டு போடும்போது மட்டும் உங்களுக்கு தற்கூரியாக தெரியலையா? இப்போ அவங்க உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே தற்கூரியாக தெரியுறாங்களாம் கேட்குறேன். அதான் எப்படி நாங்கள் தற்கூரின்னு சொல்கிறோன்னா, ஒரு வயசில் கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு ரோட்டில் நின்றுட்டு ஆடுறாங்கங்க. ஒரு பாட்டுக்கு அவர் இப்போ நடித்த பாட்டுக்கு ஆடுறாங்க. அத்தனை பேர் நின்று கைத்தட்டி அதை வந்து மகிழ்விக்கிறாங்க. அவங்க ஆடுங்கன்னு சொல்லிட்டு அத்தனை காலம் நின்றுட்டு அதை வந்து மகிழ்விக்கிறாங்க. ஆனால் இதுதான் ஒரு சரியான ஒரு பாதையா? இதுதான் உண்மையான தற்கூரி கூட்டம். கையை கடிக்கிறாங்க. கையை கடிக்கிறது வந்து ஒருத்தர் வந்து அவன் கையை கடிச்சது முத்தம் விடணும்னு சொல்கிறாரு. அந்த நாஞ்சில் ஜம்பத்து ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து என் வீட்டில் 9 ஓட்டு இருக்குது, இந்த 9 ஓட்டு எங்களுக்கு போடல, போத்தில் விஷம்தான் அப்படின்னு சொல்கிற ஒரு தற்கூரி கூட்டம். அதை என்ன சொல்கிறீங்க? தத்துவ கூட்டம்னு சொல்ல முடியுமா? எந்த ஒரு தத்துவமுமே இல்லாமல் ஒரு திரை மோகத்தில் படத்தில் நடிச்சிட்டாரு, ஒரு பெரிய படம் நடிகர் அப்படின்னு நடிச்சுட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தூக்கி தலையில் வச்சு ஆடுகின்ற தற்கூரி கூட்டம் தான் சொல்ல முடியும். நான் பேசுகிறது வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் நாங்கள் தான் கொள்கை இல்லாத கூட்டம்ன்றீங்களே, எதுக்கு எங்களை பற்றி பேசுறீங்க? பேசாமல் விட வேண்டியதானே? ஏங்க இங்கே வந்துங்க நம்ம ஒரு தத்துவ ரீதியாக கொண்டு போயிட்டு இருக்கோம். இங்கே தமிழ் தேசியம் என்கின்ற ஒரு எழுச்சியை நோக்கி பண்ணிட்டு இருக்கோம். இங்கே வந்து திரைமுகத்தை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பெரிய ஆள், நாங்கள் 10 நிமிஷம் பேசினாலும் பஞ்சு டயலாக் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு இந்த மண்ணை நெஞ்சு வெடிக்க கத்தி எல்லா திட்டத்திலும் எடுக்கட்டும். இப்போ என்ன எடுத்துக்கோங்க, நான் எங்கள் ஊரில் நான் பிறந்த ஊர் சீர்காழி தாலுக்காவில் இருக்கிற மணிக்கிராமங்கிற ஊர். அந்த ஊரில் ஆதிக்க சக்திகள் சேர்ந்து பனைமரத்தை காலி பண்ணுறான். ஒட்டுமொத்த வாக்கியங்களில் இருக்கிற பனைமரத்தை அத்தனையும் காலாக்கோட்டாக்கி கல் இருக்கிறதுக்காக வித்துடுறான். அங்கே எந்த அவங்க கட்சி போய் தடுத்ததா? அவங்க கட்சியில் யாருமே இல்லையா? ஏன் தடுக்கலையா? அங்கே உங்கள் கட்சி தடுத்ததா? நின்னது நம்ம நாம் தமிழர் கட்சி. ஒரு ஆளாக தனியாளாக நின்று யார் அதை செஞ்சாங்களோ அவங்க மேலே வழக்கு பதியப்பட்டு அதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த மண்ணின் களத்தில் நிற்கிறோம் நாங்கள். நான் 2019 எங்கள் ஊரில் நின்று நான் வாக்கு சேகரித்து நான் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விவசாய சின்னத்தில் நான் ஒரு பெருவகையான வாக்கு வாங்கினேன். ஒரு ஊழல் லஞ்சம் இல்லாமல், பொய் புரட்டு இல்லாமல் நான் ஒரு மாணவனாக நின்று ஒரு மிக முக்கியமான வாக்கு வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற சக்தி அங்கே நாம் தமிழ் கட்சியினுடைய சீமானுடைய தம்பி தான். அதெல்லாம் விடுங்க. இங்கே எல்லா ஊர்லேயும் எல்லாம் பண்ணுறாங்க. நிறையா பேருக்கு தண்ணி கூட கிடைக்கல. இப்போ கர்நாடகாக்காரன் நம்மளை வந்து தண்ணி குடிக்கலன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் வந்து கர்நாடகாவிலேருந்து வராங்களா, அவன் கர்நாடகாரன் காவிரியில் தண்ணி தர மாட்டான். பார்த்தீங்கன்னா அவன் வந்து கர்நாடகாவிலேருந்து நம்ம சீர்காழி தாலுக்காவில் திருவன்காடுங்கிற ஊரில் புதன் ஸ்தலம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து கோயிலுக்கு வரான். அப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்காரன் தான் அவங்க தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி நீங்கள் பல்வேறு தொலைக்காட்சியில் நீங்கள் தட்டி பார்க்கலாம். இன்றைக்கும் 6 ஆண்டுகளுக்கு மேலாக அனைவருக்கும் சுத்தமான தரமான தூய குடிநீரை 24 மணி நேரம் தினந்தோறும் 22,000 லிட்டர் தினந்தோறும் கொடுத்துட்ருக்கோம். வந்து பாருங்கள், வேணாம் வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்கள். உங்கள் விஜய் கட்சிக்காரர்களே கூட்டி கேளுங்க, என்னடா இவங்க சொல்லு மட்டும் செய்வாங்க, செயல் செய்ய மாட்டாங்கன்னு விமர்சிக்கிறாங்களே, வந்து பாருங்கள் என்ன செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். 22,000 லிட்டர் தினந்தோறும் தண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் வந்து அடிபம்பில் அடித்த தண்ணி இல்லை, மழைநீரை கிணற்றில் சேமித்து அதை முறைப்படி இயற்கை முறையில் சுத்திகரித்து அதை அடுத்த தலைமுறைகள் செய்ய வேண்டும் என்று நாம் தமிழ் கட்சியினுடைய மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் நிற்கின்ற அண்ணன் காசிராமன் அவர்கள் தினந்தோறும் கொடுத்துட்டு இருக்காரு.